ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது இசை உலகின் ஜாம்பவானாக திகழ்ந்த ஜானகி அம்மா அவர்கள் காலமாகி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பன்மொழிகளில் பாடியவங்க அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டு மொழிகளான ஜெர்மனி, இட்டாலி போன்ற மொழிகளில் கூட அவங்க பாடல்களை பாடியிருக்காங்க. மொத்தம் அவங்க பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடல்களை பாடி அசத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்பம்லேயும் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய இந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, அதை காட்டிலும் பார்க்கும் பொழுது அனைவருடைய மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு நீங்கா துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக விளங்கக்கூடிய எஸ் ஜானகி அம்மா அவர்களினுடைய மறைவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரை உலகின் பிரபல முன்னணி பாடகி எஸ் ஜானகி 88 வயது ஆகிறதுங்க. வயது முதிர்வு காரணமாக அவங்க காலமாகியிருந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ், ஜெர்மன் உள்ளிட்ட வெளிநாட்டு மொழிகள்லையும் பாடியவங்க எஸ் ஜானகி அம்மா. தன்னுடைய கலை திறமைக்காக பல விருதுகளையும் பெற்றிருக்காங்க. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டவங்க தான் எஸ் ஜானகி அம்மா. இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான கலைமாமணி விருது மற்றும் பல மாநில அரசுகளின் விருதுகளையும் பெற்றிருக்காங்க. 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளையும் பெற்றிருக்காங்க. KV மகாதேவன், MS விஸ்வநாதன், இளையராஜா முதல் AR ரஹ்மான், அனிருத் வரைக்கும் பல தலைமுறை இசையமைப்பாளர்களின் இசையில பாடி 5 தலைமுறை கதாநாயகிகளுக்கு குரல் கொடுத்தவங்க. கொஞ்சம் சலங்கை படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனே தேவா என்ற பாடலும், 16 வயது நிலை திரைப்படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவே என்ற பாடலையும், சலங்கையொளி படத்தில் இடம்பெற்ற மௌனமான நேரம், முதல் மரியாதை படத்தில் இடம்பெற்ற ராசாவே உன்னை நம்பி, தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற இஞ்சி இடுப்பழகி போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமானவை அப்படின்னே சொல்லலாம். வயது மூப்பு காரணமாக ஓய்வெடுத்து வந்த பாடகி எஸ் ஜானகி மைசூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இல்லத்தில் ஜூலை மாதம் 11ஆம் தேதி காலமாகியிருந்தாங்க. அவரது மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து ஒட்டுமொத்த திரை உலகினரும் இந்திய லட்சக்கணக்கான இசை ரசிகர்களும் ஆழ்ந்த அதிர்ச்சியிலையும் கண்ணீர்லையும் மூழ்கியிருக்காங்க. பலரும் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழக முதல்வர் விஜய் இரங்கலும் தெரிவித்திருக்காரு. இது குறித்த அறிக்கையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய திரை இசை உலகில் தன்னுடைய தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்று பழம்பெரும் பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை உலகில் அடியாத முத்திரையை பதித்தவர். பல முறை தேசிய திரைப்பட விருதுகளையும் உள்பட எண்ணற்ற உயரிய விருதுகளை பெற்ற அவர் தனது இனிமையான குரல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அபார திறன் மற்றும் இசைக்கான அர்ப்பணிப்பால் ரசிகர்களின் மனங்களை வென்றும் நிலைத்திருப்பார். அவருடைய மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது பிரிவால வாடும் குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்க அப்படின்னே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிரிவால் வாடக்கூடிய குடும்பத்தினருக்கும், திரை உலகினர், இசை கலைஞர்கள் மற்றும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவரது ரசிகர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்க
சந்திக்கிறேன் அப்படின்னு அவங்க அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியில் வெளியிட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. இசைக்குயில் எஸ் ஜானகியின் சினிமா சாதனைகளும் தனித்துவமான பாடக்கூடிய திறமைகளும் எப்போதுமே வியக்கத்தக்கவை. ஒரே பாடல்ல குரல்களில் பாடி அசத்துவது முதல் பன்மொழிகளில் உச்சரிப்பு மாறாம பாடுவது வரைக்கும் அவர் கையாண்டிருக்கக்கூடிய ரகசியங்கள் ஆச்சரியம் அளிக்கின்றன. அந்த வகையில் அவருடைய சொத்து மதிப்புகள் குறித்த உறுதிப்படாத தகவல்களும் ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. எஸ் ஜானகி அம்மா தமிழில் பாடும்போது பாடலை தமிழிலையும், இந்தியில் பாடும்போது இந்தியிலையும், ஆனால் தெலுங்கு மற்றும் பிற மொழிகளில் பாடும்போது அத்தனையும் தனக்கு மிகவும் பரிச்சயமான தெலுங்கு மொழியிலேயே எழுதி வைத்துக்கொண்டு பாடுவதையே வழக்கமாகவே கொண்டிருந்தாங்க. இந்த தனித்துவமான மொழிபெயர்ப்பு முறையினாலேயே அவரால் பிற மொழிகளின் உச்சரிப்புகள் துல்லியமாக உள்வாங்கி பாட முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க திரை வல்லுநர்கள். தன்னுடைய முதல் பாடல் முதல் கடைசி பாடல் வரைக்கும் எஸ் ஜானகி பாடிய பல தனி பாடல்கள் மகிழ்ச்சி, சோகம், ஏக்கம், பிரிவு, கொண்டாட்டம், ஆசை, தாய்மை இப்படி பலவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்ததே அவரை முன்னணி பெண்ணணி பாடகியாக நிலைநிறுத்தியது. இதுல ஜானகியின் அசாத்திய திறமைக்கு உதாரணமாக மகளிர் மட்டும் படத்தை சொல்லலாம். 1994 வெளியான இந்த படத்தில் இளையராஜா இசையில் கவிஞர் வாலி எழுதிய ஒரே பாடல்ல ரேவதி, ஊர்வசி, ரோஹிணி ஆகிய 3 ஹீரோயின்களுக்கும் 3 வெவ்வேறு குரல் வடிவங்களில் பாடி அவர் அசத்தியிருந்தார் எஸ் ஜானகி. இதில் ரேவதிக்காக மாடர்ன் ஸ்டைலையும், ஊர்வசிக்காக ஐயர் வட்டார விளக்கத்திலையும், ரோஹிணிக்காக சென்னை தமிழ் வட்டார விளக்கத்திலையும் என தன்னுடைய குரலை மாற்றி பாடி மொத்த பேரையும் விழப்பில் ஆய்த்திருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடி உலக சாதனை படைத்த எஸ் ஜானகியின் சொத்து மதிப்புகள் குறித்து அவ்வப்போது மீடியாக்களில் கசிவதும் உண்டு. தற்போதும் அந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் மீண்டும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, ஹைதராபாத் மற்றும் அவர் தனது இறுதி காலத்தில் வசித்து வந்த மைசூர் ஆகிய முக்கிய நகரங்களில் இவருக்கு சொந்தமான குடியிருப்பு வீடுகளும் இதர அசையா சொத்துக்களும் இருப்பதாகவே தெரிகிறது. இது தவிர 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரது நீண்டகால இசை பயணத்தில் பாடிய பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் மூலமாக தொடர்ந்து கிடைத்து வரக்கூடிய ராயல்டி தொகையும் அவருடைய பிற முதலீடுகளும் வருவாய் ஆதாரங்களாகவே விளங்குகிறது. சினிமா வட்டாரங்களின் உத்தேச கணக்குகளின்படி ஜானகி அம்மாவின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு சுமார் 15 கோடி ரூபாய் முதல் 25 கோடி ரூபாய் என்கிறார்கள். ஆனாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே வெளியாகல. எத்தனை சொத்துக்கள் இருந்தால் என்ன, எத்தனை விருதுகள் இருந்தால் என்ன எனது ரசிகர்கள் தான் எனக்கு பெரிய விருது என்று ஜானகி அம்மா அடிக்கடி மேடைகளில் நிகழ்ந்து சொல்வாங்க. அந்த வகையில் ரசிகர்களினுடைய மனங்களில் என்றைக்குமே அவருக்கு நீங்கா இடமிருக்கும் என்பதுடன் இந்திய மொழிகள் இருக்கும் வரை இந்த உலகில் எஸ் ஜானகியின் காந்த குரலும் தொடர்ந்து ஒலித்து கொண்டேதான் இருக்கும்.